ஹே மூவி லவர்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்வீட் ஹோம்ஸோட கடைசி எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல மொத்தமாவே 10 எபிசோட் தான் இருக்கு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி 9 எபிசோட் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க இப்பதான் இந்த எபிசோட பாக்குறீங்கன்னா மேல லிங்க் தரேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த மிஸ் பண்ணக்கூடாத வெப் சீரிஸை நீங்க பார்த்து முடிக்கலாம். இந்த எபிசோடோட இந்த சீரிஸே முடியுது. இந்த சீரிஸோட எண்ட்ல உங்களுக்கு தலை வெடிக்கிற ட்விஸ்டோட தான் இந்த சீரிஸே முடிச்சிருப்பாங்க. ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒன்ஸ் அகைன் நாங்க யூனிக் வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். 9th எபிசோட் எண்ட்ல அந்த வில்ல நம்ம ஹீரோட மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோட மைண்டை கிராஸ் பண்ணி விட்டுருப்போம். அவங்க லிஃப்ட்ல கீழே இறங்கி வந்திருப்பாங்க. அதோட தான் 9th எபிசோடே முடிச்சிருப்பாங்க. அதுல இருந்து தான் இப்போ 10th எபிசோட கண்டினியூ ஆகுது. லிஃப்ட்ல இருந்து நம்ம ஹீரோ வராரு. அவருக்கு ஆப்போசிட்ல அங்க இருக்க மக்கள் எல்லாருமே கன்னை வச்சுட்டு எய்ம் பண்ணி நிக்கிறாங்க. அங்க இருக்க மக்கள் நீ இந்த சைடு வா, அவனை நான் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றான், அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவன் தான் என் உயிரை காப்பாத்திருக்கான், நீ யாருமே அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அவனும் அந்த வில்லனை வெளில வரான். டானை எய்ம் வச்சாலும் அந்த மாஸ்டர் அங்க வந்து விடுங்க, அவன் தான் சொல்றாள் இவன் நல்ல ஒண்ணு, இவனை ஷூட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் தான் சொல்றாரு. அங்க இருக்கிற மக்கள் யாரும் பயப்படுறாங்க. இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்றான், நான் தான் சொல்றேன் அவன் நல்லவன் சொல்லிட்டு, நீங்க யாரும் ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அந்த சீன் அங்க அப்படியே முடிய அடுத்த சீன்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ காமெடி பீஸோட ஒய்ஃபை கொண்டிருப்பார்ல, அந்த கில்ட்டினஸ்ல அவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி ஆல்ரெடி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்கிற தாட்ல நம்ம ஹீரோ கிட்ட இப்ப எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் ஃபைட்டர் லேடி அந்த இடத்த விட்டே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வில்ல வந்து பேச ஆரம்பிக்கிறான். இது போல இங்க இருக்க மக்கள் ஏதாவது உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நீ ஒரு மனுஷா மட்டும் உடனே கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அப்படி கெட்ட நேரம் அங்கிருந்து அந்த குட்டி பையன் வரான். அங்கிள் என்னோட டிராகன் பொம்மை உடஞ்சிருச்சு, அதை நீங்க சரி பண்ணி குடிக்கிறீங்களா, அந்த தாத்தா வேற காணும் அங்கிள் அப்படின்னு சொன்னது. நம்ம ஹீரோ என்ன பண்ணனா பாத்தி அந்த வில்ல என்ன சொல்றான், பாத்தியா அந்த சின்ன குழந்தை கூட உன்னை யூஸ் பண்ணிதான் பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அந்த குழந்தைய நம்ம ஹீரோ ஆஷா பேசி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இது போல நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு வாண்டடா போயிட்டு தான் அந்த லேப்ல சேர்ந்துக்கிட்டேன். ஆனா அங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன அறுத்து கொடுமைப்படி சித்திரவதை பண்ணாங்க. நான் இறந்துட்டேன். ஆனா கடைசி நேரத்துல அங்க இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு அங்க இருக்க ஆளுக்குள்ள போந்துட்டேன். அப்பதான் தெரியுது இது வில்ல ஒரு நார்மலான வில்ல கிடையாது, இவன் ஒரு வெனம் போல. இவன் அந்த வெனம் வரை சிம்மியாட் போல. இவன் எல்லாரும் கூடயும் போந்து அவங்களோட மாதிரியே மாறி அங்க இருக்க அட்டாக் பண்ணுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அவன் மான்ஸ்டா மாதிரி இங்க இருக்கிற மக்கள் யாருமே நல்லது கிடையாது, அவங்களுக்கு ஒண்ணுனா நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல சின்ன பையன் சந்தோஷமா ஓடி வந்துட்டே இருக்கான். பொம்மை சரியாயிடுச்சு. சடனா அந்த பையன் பயணமா கத்த ஆரம்பிக்கிறான். அந்த சின்ன பையனை காப்பாத்துன ஜெல்லி அங்க இருக்க மக்கள் எல்லாமே அட்டாக் பண்றாங்க. அந்த பையன் வேணாம்னு சொல்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்குள்ள ஜெல்லி அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அது மான்ஸ்டர் நம்மள கொண்டுதான் சொல்லிட்டு பிளேம் தர வச்சு அந்த மான்ஸ்டர் அங்கேயே சுட்டு சாவடிக்கிறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு நம்ம பேச்சு கேட்காம அந்த மான்ஸ்டர் கொள்றாங்களே, நம்மளும் மான்ஸ்டரா மாறிட்டா கொண்டுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க அந்த மான்ஸ்டர் ஆஃப் நெருப்புல சுட்டிட்டு அந்த இடத்த விட்டே போகுது. அந்த சின்ன பையன் தேம்பி அழுதுட்டு இருக்கான். அங்க போய் நம்ம வில்ல பார்க்க போறான். அந்த வேலையாடுற போன் வந்து நீ பண்றதே சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு சின்ன பசங்களை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அந்த வேலையாடுற பொண்ணு போறாங்க. இதை ஒரு மாதிரி அந்த வில்ல பார்த்துட்டு உனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போலே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அடுத்த சீன்ல அந்த வேலையாடுற பொண்ணு அவங்க அண்ணனை மீட் பண்றாங்க. இது போல சீட்டை கொடுத்து இது போல நம்ம ஸ்பெஷலா இருக்கிற மான்ஸ்டர் குடிச்சு கொடுத்தா நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொல்றான். அதுக்கு இந்த வேலையாடுற பொண்ணு நீ குடிச்சு கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டவனே, இல்ல இவ்வளவு ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களாலேயே இந்த மான்ஸ்டர் பிடிக்க முடியல, நம்மள மட்டும் குடிச்சு கொடுத்தா நம்ம நல்லா பாத்துப்பாங்களா, பஸ் நமக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா கிளியரா யோசிக்கிறான். இது சும்மா ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம கண்ணாடி போட்ட பையன் ஹீரோ கிட்ட பேச வரான். இது போல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு நீங்க எந்த ஹெல்ப்பும் என்கிட்ட கேட்க கூடாது, என்னை விட்டு நீங்க போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டே போறான். உடனே கண்ணாடி போட்ட பையன் அங்க வந்து அந்த வில்ல கிட்ட பேசுறப்போ எத்தனை நாள் இங்க இருக்க போற, எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன், நீங்க தான் இந்த கவர்மெண்ட் பிளான இங்க இருக்க எல்லா மக்களையும் அடிச்சுட்டு புதுசான மக்களை உருவாக்குறதா அவங்க ஐடியாலே இருக்காங்க. நீங்க வந்து உங்க உயிரை நீங்க தான் காப்பாத்திக்கணும், யாரும் உங்க உயிரை காப்பாற்ற மாட்டாங்க, எந்த போலீஸ் வந்தாலும் உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க சொல்லிட்டு போக அப்படியே அடிச்சுல கட் பண்ணா இந்த வில்லன் டீம்ல ஸ்டார்டிங்ல இவங்க நிறைய கிட்டில் பண்றப்பா வட்டத்துக்குள்ள நில்லுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க காமெடி பிஸ்ல நான் போறடா வட்டம் நீ உள்ள நில்லையா அவன் அடிச்சு கிழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாம் மெட்டிட்டு இருக்காங்க. அந்த நாய் வச்சிருக்க ஆண்டிலாம் அவங்களுக்கு கிட்டில் பண்ணிட்டு இருக்கு. அங்க அந்த வில்லன் வரான், பாத்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு நீங்க ஏதாச்சும் பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டான். அந்த இடத்துல விட்டு போக இங்க கண்ணாடி போட்ட பையனும் ஃபயர் ஃபைட்டர் லேடி காட்டுறாங்க. இது போல அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் கொடுத்த ஜிபிஎஸ் காட்டி இது போல அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்ட பையன் அங்க டிராயர்ல வைக்கிறான். அதை தூரத்துல காமெடி பிஸ் கூட்டத்துல ஒருத்தர் இருக்குவான், நல்லா பாத்துடுறான். அடுத்த சீன்ல நம்ம தாத்தாவை காட்டுறாங்க. அவரும் இன்ஃபெக்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் ரூம்ல இருக்கிற அந்த மான்ஸ்டர் பேபி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ சாகும்போது கூட என்ன சொல்லிட்டு தான் போனேன், இந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது பாத்துங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நானும் இன்ஃபெக்ட் ஆயிட்டேன், இந்த குழந்தைகளை யாரு பார்த்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருக்கமா பேசிட்டு இருக்காரு.
அதுல கொஞ்சம் கொஞ்சமா இவரும் மான்ஸ்டரா மாறுற சீனை நம்ம கிட்ட அப்படியே காட்டிட்டே இருக்காங்க. அந்த சீனை அப்படியே இங்க கட்டாக நம்ம மாஸ்டர் காட்டுறாரு. மாஸ்டர் பேஸ்மெண்ட்ல அந்த பணத்துக்குள்ள எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ மேல வந்த வெளிச்சம் கீழே ஏதோ ஒண்ணு தெரியுது. அதை பார்த்து நம்ம மாஸ்டர் யோசிச்சிட்டே இருக்க அந்த கூட்டத்துல இந்த காமெடி பேச அந்த ஜிபிஎஸ் எடுத்து போய் திருட்டுத்தனமா ஆன் பண்ணி அவன் பாக்கெட்லயே வச்சுக்கிறான். நம்ம மாஸ்டர் அது என்ன பார்த்தாருன்னு தெரியல, அவர் அங்க இருக்கிற இடத்துல குழி நோண்டிக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு வரப்போ அந்த மாஸ்டர் என்ன சொல்றா, நான் ஏதோ பண்ணிட்டு போறோமா, என்னை விட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவேன், நான் பண்றதுக்கு எதோ பிரோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணு ஏதோ சொல்ல வராங்க. ஆனா கடைசியில சொல்லாம போயிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம டான் ரெஸ்ட் ரூம் பக்கமா நடந்து வராரு. அவருக்கு ஏதோ சம்திங் ஏதோ தப்பா இருக்கிற போல என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணோட இணையில தீர்ந்து போச்சு. அந்த பொண்ணு சாவர கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல வச்சுக்கிட்டு வேகமா ஓடி போறாரு அந்த பொண்ணை காப்பாத்த. ஆனா போற வழியில பயங்கரமான ஒரு அட்டாக் ஆகி அவர் கீழே விழுந்தாரு. என்னன்னு பார்த்தா நம்ம வில்ல நம்ம டானை செமையா அடிச்சு அவன் கையில இருக்கிற கார்கியை குடிங்கிடுறான். இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தப்பிச்சு போக பார்த்தா அப்படின்னு சொன்னோடனே அவன் வெளில தானே ட்ரை பண்ண போனா, நீ எதுக்கு அவன் அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லனை கேட்டுட்டு என்ன ரீசனுக்காக நீ வெளில போக பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்பதான் தெரியுது அந்த 50 ரூபா பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு கார்கியை நம்ம டான்ட்ட கொடுத்து நீ போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இல்ல வந்து நம்ம ஹீரோவை பார்க்கறோம், நான் அவன் கூட வரேன், நீ அவங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். நம்ம டான் வந்து அந்த பொண்ணை முதல்ல வச்சுட்டு வேகமா போறோம். பின்னால இருந்து ஒரு கன் ஃபயர் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்து அந்த வில்ல ஒரு பொண்ணை முதல்லயே நல்லா சுட்டுறான். அதே நேரம் உள்ள திரும்பி அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சடனா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அங்க நாய் வச்சு இந்த ஆன்டியை சுட வரப்போ இந்த காமெடி பீஸ்ல ஒருத்தவன் அந்த பொண்ணை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு அவன் உயிரை தேக பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்துறான். நம்ம ஃபயர் ஃபீல்ட் லேடியோ அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருக்க வெளில காட்டுறாங்க. நம்புற பொண்ணு நீ எக்கறத கொண்டு திரும்பி பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடக்க வச்சு நம்ம டான் அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் காப்பாத்தலான்னு சொல்லிட்டு நம்பிக்கையா போறாரு. இங்க இருக்கிற மக்கள் அந்த காமெடி பீஸ் இறந்தவனை காப்பாத்துறாங்க. அதே நேரம் நம்ம ஃபயர் ஃபீல்ட் லேடி நோட் பண்றாங்க அந்த வில்லனுக்கு பட்ட காயம் எல்லாமே ஆறிட்டே இருக்கு. அதே நேரம் இந்த பையன் துடிச்சு இறந்து போறான், நீ ஏன்டா காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் வச்சிருக்க ஆன்டி கேட்கிறப்போ கடைசி வரை காமெடி பீஸ் இருக்க கூடாது, நடுவுல ஹீரோயிசம் பண்ணி தான் உயிரை விட்டோம், அப்பதான் என் பேரு இந்த சீரீஸ்ல பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் காமெடியா பேசுறான். ஆனா அதே இடத்துல அவன் இறந்து போயிடுறான். அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இதை பார்த்து அழுதுட்டே இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றானா இவனுக்கு ஆக்குப்பையா போறதுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற மக்கள் நீ நம்ப கூடாது, நீ ஏன் கூட வந்திருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். இது போல அந்த காமெடி பேசுற ஒய்ஃப அவங்களாம் மாட்சா மாலடா, நான் தான்டா மாட்சா மாதிரியே உன்னை உன் கையால அவங்க சாவடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதே இடத்துல அடிச்சு போட்டு போறான். மக்கள் போற வழியை எல்லாத்தையுமே அந்த வில்ல அடைச்சிட்டு அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு ஐடியா பண்றான். அதே நேரம் நம்ம மாஸ்டா குழி தோண்டி இருந்திருக்காரு, இதை கிடைச்சிருச்சு. இதெல்லாம் நடந்துட்டே இருக்க அப்படியே ஏதோ சந்திரகிரகங்களை போல இது ஆகுது. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ரொம்ப ப்ரெஷர்ல அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு அந்த மான்ஸ்டர் வெளில வர போல இருக்கு. இதை டான் பாக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோட இயல்புமே தெரியுது. ஒரு கை ஃபுல்லாவே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த வில்ல கை தட்டி என்ஜாய் பண்றான். நீ மாறிட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா நம்ம ஹீரோ எப்படா இது போல பண்ணன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கையாலே அவன் அப்படியே ஹக் பண்றாரு. அது என்ன ஆகுதுன்னா அந்த பிளேடு போல இருக்கிற ரெக்கை உடம்புல குத்தி அவன் அப்படியே மெல்ட் ஆகி அதே இடத்துல கரைஞ்சு போயிடுறான். என்னதான் வில்லனை கொண்டாலும் நம்ம ஹீரோக்கு அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ண தெரியல. மறுபடியும் ஆக்ரோஷமா அங்க இருக்க பில்டிங் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சுதான் இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம தாத்தா வந்து எது நடாச்செல்லாம் உனக்கு எதுவுமே இல்லை, நீ ஏதோ கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி காம்ப்ரமைசேஷன் பண்ணி நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவும் கண்ட்ரோல் ஆகுறாரு. ஆனா நம்ம ஹீரோ கையில இருந்த டென்டக்கிள்ஸ் வந்து அந்த தாத்தா முதலையும் குத்தி அவரும் அதே இடத்துல இறந்துடுறாரு. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வெளில காட்டினா நம்ம டானும் அந்த பொண்ணு கார்லயே அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாம டானும் அதே இடத்துல இருக்காரு. அந்த பொண்ணு மறுபடியும் சொல்றாங்க, நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன், நான் சாகும்போது கூட இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றப்போ அதுக்கு நம்ம டான் என்ன சொல்றான், அவன் நீ எந்த தப்புமே பண்ணல, அவனும் ஒரு மிருகம் தான், நீ கொன்னது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சாகும்போது கூட தப்பான பேரோட தான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றாங்க. உடனே டான் என்ன பண்றான்னா, நீ சாகும்போது இப்படி சாகக்கூடாது சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம டான் ப்ரொபோஸ் பண்ணி அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே இறந்து போறாங்க. இந்த சீன் அப்படியே கட்டானா நம்ம ஹீரோ வேக்கப் ஆகுறாரு. அவருக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தல அவர் எல்லாத்தையுமே மறந்துறாரு. அந்த தாத்தா அதே இடத்துல இறந்து போச்சு. நம்ம ஹீரோக்கு ஃபீலிங்ஸை ஃபேஸ்ல காட்டல, ஆனா அவர் மனசுல நிறைய தாட் ஓடி அவர் கல்லுன்னு தண்ணியா வர ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாத்தையும் கேட்கறாங்க, இவர் ஏன் இறந்தாரு, இவரை பார்த்து நான் ஏன் அழணும், எனக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பழசம் மறந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ் அவருக்குள்ள இருக்கு. அவர் கண்ணு அழுதுகிட்டே அங்க இருக்க எல்லாத்தையும் கேட்கிறப்போ அங்க இருக்க எல்லாருமே பேசாம அழுதுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கிட்டே போயிடுறாரு. தனியா உட்காந்துருக்க நம்ம ஹீரோ அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா அவர் போன் எடுத்து பாக்குறப்போ சூசைட் பண்ணி இறங்குறதுக்கு அவர் நோட்ஸ் வச்சிருப்பாரு. அதை நம்ம பார்த்துட்டு இருக்க வெளில அந்த வேலையார பொண்ணை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மேல இருந்தில்ல, நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாம இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசுறது சிரிச்சதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப அழகியா வருது. இதனால சின்ன பையன் பயணமா அழுதுட்டே இருக்கான். நான் எவ்வளவு சொல்லியும் அந்த மான்ஸ்டர் நீங்க கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்க நேரம் நம்ம தாத்தா அங்க வராரு. ஏன்டா சின்ன பையன் அழுதுட்டு இருக்க, நீ ஒரு சீக்கிரட் ஏஜென்ட்ரா, நீ எல்லாம் அழக்கூடாது, என்னடா கிடைக்கும், உனக்கு மரியாதை கிடைக்குமா, இல்ல சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கறது கிஃப்ட்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்று தோணுது. இது போல நம்ம தாத்தா என்ன பண்றப்பாருன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி கையில ஒரு கீ கொடுத்து நான் இருக்கணும் இல்லையோ அந்த பசங்களுக்கு இந்த கீ ஓபன் பண்ணி என்னோட ரிவார்டை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா சொல்லியிருப்பாரு.
மாசத்தா அந்த கீயை யூஸ் பண்ணி 2 மெடல் போல எடுக்கிறாரு. இந்த 2 சின்ன பசங்களுக்காக அந்த தாத்தா மெடல் போல ரெடி பண்ணி அவருக்கு வச்சிருக்காரு போல. 2 பேருக்கு நம்ம மாசத்தா மாட்டி விட்டு பெருமைப்பட வைக்கிறாரு. சீன் இப்படியே சந்தோஷமா முடிய அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி கிட்ட வந்து சின்ன பொண்ணு வந்து தாத்தா ஏன் மேக்கப் ஆகல அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா தெரியுது அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அவர் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்களை முடிவெடுக்கிறாங்க. மாசத்தா ஆல்ரெடி குழி நோண்டி வச்சிருந்தாரு. அந்த குழியை அவங்க தட்டி ஓப்பன் பண்ணி இருக்கணும். கீழே வந்து மெட்டல் சவுண்ட் போல கேக்குது. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி சொல்லிருப்பாருல ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குல்ல, அதை இவர் கண்டுபிடிச்சுதான் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது. அதே நேரம் அந்த இடத்துல பனி பொழிய ஆரம்பிக்குது. சின்ன அப்படி நடந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் எபிசோட் நடந்த போல காட்டுறாங்க. நிறைய போலீஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டே சுத்தி வளைச்சிருச்சு. அங்க இருக்க மக்கள் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இங்க இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ நம்ம கண்ணாடி போட்ட பையன்கிட்ட ஃபயர் ஃபைட்டர் ரெடி வந்து பேசுறப்போ நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க பிளான் போட்டுட்டே இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு எதுவுமே புரியல. அப்போ நடந்து வந்துட்டே இருக்காரு. அப்போ அங்க இருந்த சின்ன பையன் ஏன் அங்கிள் வெளில போறீங்க, ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த டவலை நம்ம ஹீரோ கீழே சுத்திட்டு அப்படியே பேசிட்டே இருக்க. கீழே விழுநட ஆளை காட்டுறாங்க. இவன் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி இவன் தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாமே தேடிட்டு இருக்கான். ஆனா கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிற நேரம் அங்க ஒரு லிவர் இருக்கு, அதை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்துட்டு திருமண வேகத்துக்கு அங்க ஒரு ட்ராப் இருக்கு. திரும்ப அந்த ட்ராப்ல வச்சு அவன் அதே இடத்துல வந்து பிறந்த சத்தத்தை கேட்டு இருந்த அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே பயங்கரமா அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருந்த மக்கள் எல்லாரும் தப்பிச்சு போறதுக்கு அந்த டனலை யூஸ் பண்ணி வெளில போயிடலான்னு சொல்லிட்டு வேகமா அந்த டனல் நோக்கி போறாங்க. எல்லாருமே 1 by 1 இறங்கிட்டே இருக்கிற நேரம் இந்த கண்ணாடி போட்ட பையன் இறங்கி போறான். அவன் தங்கச்சி கேட்கறாங்க ஹீரோ எங்க இன்னும் வரலன்னு சொல்லும்போது நான் ஹீரோவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்ட பையன் சொல்றான். அதே நேரம் அவர் என்ன சொல்றான், நீ இந்த கூட்டத்துல இருக்கணுமா, நீ இந்த கூட்டத்துல இருந்து கடைசியில இந்த கூட்டத்தை நீ பாதுகாக்கணும், நான் அதோ வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு போக இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நம்ம அண்ணன் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பொறுமையா அவர் கண்ணெல்லாம் பிளாக்கா மாதிரி மான்ஸ்டர் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த கண்ணாடி போட்டு பையன் நிற்கிறான். நீங்களும் போங்க, நான் இந்த இடத்த பாத்துக்கிறேன், அவங்களுக்கு நான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நடந்து போறாரு. அங்க இருக்க போலீஸ் எல்லாரோட போக்கஸ் நம்ம ஹீரோ மேலதான் இருக்கு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணி நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ வேலையாடுற பொண்ணு என் அண்ணன் வரல, நான் போய் கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ஃபயர் ஃபைட்டர் அவங்க கையை பிடிக்கிறாங்க. அப்பதான் அந்த வேலையாடுற பொண்ணு நோட்டீஸ் பண்றாங்க அவங்க அண்ணன் சொன்னது எல்லாத்தையுமே. அதே நேரம் ஒரு அண்ணன் சொல்லிருப்பாரு, நான் ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆயிட்டேன், என்னால உங்க கூட வர முடியாது, நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இது உண்மை தெரிஞ்சவனே என் அண்ணனை பார்க்கணும் சொல்லிட்டு அங்க இருந்து ஓட பாக்குறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த பொண்ணை பிடிச்சி தரத்தன்னு உள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த கண்ணாடி போட்ட பையன் அவன் தங்கச்சி வச்சிருந்த வாக்மேன் எடுத்து வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு அவங்களோட ஃபேமிலி போட்டோ பார்த்து அவர் இது பண்ணிட்டு இருக்க. அப்படியே ஏன்டா இவர் இப்படி இருக்காரு, இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரம் அவர் மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. அவர் இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு. ஆனாலும் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேவ் பண்ணிட்டு தான் அவர் இறக்குறாரு. அவர் அதே இடத்துல தான் இருக்காரு. அந்த பில்டிங் ஃபுல்லா இடியுது. அதுக்கு நடுவுலயே இவர் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம ஹீரோவை கொஞ்சமா வெளில போனோடனே அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் எல்லாருமே நம்ம ஹீரோவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்பதான் தெரியுது இந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்தது. இங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க நம்ம ஹீரோ கிட்ட பழகுறது எல்லாமே நம்ம ஹீரோக்கு 1 by 1 ரைஸ் ஆகுது. இருந்தாலும் அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணி அதே இடத்துல நம்ம ஹீரோ விழுந்துடுறாரு. இப்போ அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த மக்களை காட்டுறாங்க. அப்போ அந்த ஆன்டி வச்சிருந்த நாய் எங்கிருந்து குடுகுடுன்னு வருது. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு இந்த ஆன்டி அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு போனாதான் தெரியுது வெளில போறதுக்கு அந்த நாய் ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. அது எல்லாமே அங்க இருக்க மக்கள் பார்த்துட்டு நம்ம வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வெளிலையும் வராங்க. 1 by 1 வெளில வந்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் இருக்கு. அங்க நிறைய மிலிட்டரி போலீஸ் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக கன்னு வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி என்ன பண்றாங்கன்னா அந்த சூட்கேஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணவே இல்லை, அதை வச்சுதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூட்கேஸ் நீ இன்னும் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி சொல்றாங்க. அடுத்த சீனே கட் பண்ணா நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி மிலிட்டரி ஆஃபீஸர் போல இருக்காங்க. இவங்க ஃபயர் ஃபைட்டரே கிடையாது, இவங்க தான் ராணுவத்துல முக்கியமான போஸ்ட்ல இருந்திருப்பாங்க போல. அங்க இருக்கிற மக்கள் இவங்க சேஃப் பண்ணி ட்ரக்ல அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி அவங்க ஒரு கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டே போனா சரி எபிசோட் முடிஞ்சா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த ட்ரக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை யாரோ ட்ரக்ல போட்டு கூட்டு போயிட்டு இருக்க போலுக்கு நம்ம ஹீரோட பேர் சொல்லி என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோ என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம டான் ரூபத்துல நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் கொண்டு இருப்பாங்கல்ல, அது வெளில போயிட்டு நம்ம டானோட உருவத்தை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை அந்த கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கு. இதோட இந்த 10th எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் ஸ்வீட் ஹோம்ஸ்ல சீசன் 2 சீசன் 3 கூட வந்திருக்கு. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. கூட சீசன் 2 அப்லோட் பண்ணிடலாம், சீசன் 3 அப்லோட் பண்ணிடலாம். ஒன்ஸ் அகைன் நான் உங்க யூனிக், வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.